டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்க போகின்றோம். அதிலும் மிக முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் நேற்றைய வாக்களிப்போடு ஓய்வடைந்திருக்கின்றது. அண்மைய சில வாரங்களாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு சூட்டை கண்டிருந்தது. மும்முனை போட்டி நிலவிக் கொண்டிருந்தது. டிஎம்கே ஒரு புறம், மறுபுறம் ஏடிஎம்கே, விஜயினுடைய வருகை என்று தேர்தல் களமே மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்ப முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட நேற்றைய தினம் 84 தொடக்கம் 85% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலும் பெரும்பாலானவர்கள் இளைஞர் யுவதிகள். ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காகவே இந்த வாக்களிப்பு வீதம் இடம்பெற்றிருக்கின்றது. அண்மைய நாட்களில் இடம்பெற்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, நாடுகளில் இடம்பெற்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, இவ்வகையான ஒரு மாற்றத்தையோ அல்லது வாக்களிப்பு வீதத்தையோ நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். பதியப்படவும் இல்லை. அந்த அளவு அபாரமான ஒரு வாக்களிப்பு வீதம். பொதுவாக இது விஜயினுடைய வருகையினால் ஏற்பட்டதா அல்லது விஜயினை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் இடம்பெற்ற வாக்களிப்பா என்று வரும் 26ஆம் தேதி தெரிய வந்துவிடும். ஆனால் பொதுவாக இந்த நடிகர்கள் ஆட்சியினை இதற்கு முன் கைப்பற்றி இருக்கின்றார்களா, அவர்களுக்கு விழுந்த வாக்கு வீதம் என்ன என்ற ஒரு விடயத்தை நாம் இன்றைய தினம் பார்ப்போம். 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் டிஎம்கே மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக ஏடிஎம்கே உருவாக்கப்பட்டிருந்தது. தேர்தலில் களம் கண்டிருந்தார் எம்ஜிஆர். முதல் தேர்தலிலேயே அவர் 30 தொடக்கம் 35% வாக்குகளை பெற்றிருந்தார். உண்மையிலேயே அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அவருடைய வாக்களிப்பு இது. அவர் மீதான அன்பு, அவர் மீதான வாக்களிப்பு வீதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு பிற்பாடு என்டிஆர், ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் என் டி ராமராவ் என்று சொல்வார்கள், 1975-95 காலப்பகுதிகளுக்குள் தேர்தலில் களம் கண்டிருந்தார். அவரும் கிட்டத்தட்ட 46 தொடக்கம் 50% வாக்குகளை பெற்றிருந்தார். அதுவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உருவாக்கியிருந்தது ஆந்திராவினுடைய தேர்தல் களத்தில். பழமைவாத கட்சிகளை தாண்டி அவருடைய வருகை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் சிரஞ்சீவி களம் கண்டிருந்தார் ஆந்திராவினுடைய தேர்தலில். அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூடியிருந்த மக்களையும் ரசிகர்களையும் பார்த்த எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் கூட அன்றைய தினம் சிரஞ்சீவி ஒரு மாற்றத்தை ஆந்திராவில் ஏற்படுத்தி விடுவார் என்ற விடயத்தை தான் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் சிரஞ்சீவியினால் தனக்காக கூடிய மக்களை வாக்காக மாற்ற முடியவில்லை. அதன் விளைவாக அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 16 தொடக்கம் 20% வாக்குகளையே பெற்றிருந்தார். அதற்கு பிற்பாடு பவன் கல்யாண் களம் கண்டிருந்தார். சிரஞ்சீவியினுடைய உறுப்பினர், சிரஞ்சீவியினுடைய குடும்ப உறுப்பினர். அவரும் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 8% வாக்குகளையே பெற்றிருந்தார். கமல்ஹாசன் வந்திருந்தார் டோர்ச் லைட்டோடு. தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று 2 தொடக்கம் 3% வாக்குகளையே பெற்றிருந்தார். ஆனால் விஜயனுடைய இந்த முறை வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்னவென்று கேட்டால் 20 தொடக்கம் கிட்டத்தட்ட 40% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள், அதாவது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறுகின்ற தினங்களில் நடைபெறுகின்ற கருத்து கணிப்புகள். டிஎம்கேக்கு உண்மையிலே பலமான ஒரு ஆதரவு இருக்கின்றது. 90 தொடக்கம் 110 ஆசனங்களை கைப்பற்றுவார்கள் என்று எதிர்ப்பு கூறல்கள் கூறுகின்றன. இருந்தும் கூட்டணிகளோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைப்பார்கள். கடந்த முறை போன்று ஒரு பெரும்பான்மையான ஒரு மெஜாரிட்டியான ஆட்சியினை அவர்களால் நிரூபிக்க முடியாமல் போகும் விஜயினுடைய வருகை. சில சமயங்களில் விஜய் கூட ஆட்சியினை கைப்பற்றுவார் என்றே கூறப்படுகின்றது. ஆனால் விஜய்க்காக கூடியிருக்கின்ற மக்கள், ரசிகர்கள், அவருக்காக நடைபெற்ற பிரச்சாரங்கள் வாக்குகளாக மாறுமா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கின்றது. அவ்வகையான வாக்குகள் இடம்பெறுமாக இருந்தால் உண்மையிலே விஜய் தான் இந்த முறை மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருப்பார் தமிழ்நாட்டுடைய தேர்தலில். பாரம்பரிய அரசியலை தாண்டி ஒரு புதிய கட்சிக்கான உதயம் அங்கே இடம்பெறும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வகையான விளைவுகள் தமிழ்நாட்டில் ஏற்பட போகின்றது என்று. ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆனால் விஜயனுடைய வருகை தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை, மிகப்பெரிய ஒரு பேசு பொருளையும் உருவாக்கி இருக்கின்றது. வரும் 26ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக போகின்றன. அந்த முடிவுகளோடு தமிழ்நாட்டில் எவ்வகையான நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றன, கடந்த முறை ஆட்சியினை கைப்பற்றியிருந்த திமுக ஆட்சியினை கைப்பற்றுமா அல்லது விஜயனுடைய கட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற விடயங்கள் தெரிய வந்துவிடும். தொடர் வீடியோக்களுக்கு நண்பர்களே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.